தற்காலிக போர் நிறுத்தம் சீஸ்ஃபயர்னு சொல்லிட்டு அடிக்கிறது நியாயமா? இதுவரைக்கும் இல்லாத மிக கொடூர தாக்குதல்களை இஸ்ரேல் தாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஈரான் தனது ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறிவிட்டது. இதை பற்றி எல்லாம் இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். சீஸ்ஃபயர்னா அர்த்தம் தெரியுமா? அதாவது தற்காலிக போர் நிறுத்தம்னா அர்த்தம் தெரியுமா அப்படின்னு ஈரான் கேக்குறாங்க. ஒரு வாக்கு நாம கொடுத்தோம்னா அந்த வாக்கின்படி இருக்க வேண்டும். இல்லை என்றால் அப்படி ஒரு வாக்கு நாம் கொடுக்க கூடாது. சீஸ்ஃபயர்னு சொல்லிட்டு மறுபடியும் 3 விஷயங்களை மீறியதாக ஈரான் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டப்பட்டிருக்கிறது. இதனால் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோன்ஸை மூடி இருக்கிறார்கள். அது என்னவென்றால் அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி தாக்குதல் மிக கொடூரமாக தாக்கி கொண்டிருந்தார்கள். சொல்லி தாக்கி கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் திடீரென்று ட்ரம்ப் அவர்கள் 48 மணி நேரம் போர் நிறுத்தம் என்று முதலில் அறிவித்திருந்தார். ஆனால் அதற்கு முன்பு என்ன நடந்தது? அமெரிக்காவினுடைய போருக்கு தேவையான மிக முக்கியமான ஆயுதங்களை அடித்து நொறுக்கி விட்டார்கள். அது என்னவென்றால் அந்த ரேடார் சிஸ்டம். கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர்கள் மிக துல்லியமாக கண்காணிக்கக்கூடிய அந்த ரேடார் அடித்து நொறுக்கினார்கள். அப்போது கண்ணை குத்தி நோண்டியாகிவிட்டது. அதுபோன்று ஏர் டு ஏர் ஃபியூல் பண்ணக்கூடிய மிக கார்கோ ஏர்கிராப்டை அடித்து நொறுக்கி விட்டார்கள். அதன் பிறகு 2 மிகப்பெரிய கப்பல்களை தாக்கியதில் பல ஆயிரம் கிலோமீட்டர்களுக்கு அந்த பக்கம் போய்விட்டது. அதன் பிறகு அரபு தேசங்களில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேசஸ் எல்லாம் மிக துல்லியமாக தாக்கி அளித்தார்கள். இனி ஒரு கட்டத்திற்கு மேல் தோல்வி வந்துவிடுமோ என்ற ஒரு பயத்தினாலையும் இவர்களுக்கு போதுமான கருவிகள் இங்கு இல்லாத காரணத்தினாலேயும் பேச்சுவார்த்தை என்ற ஒரு பெயரில் தங்களை தற்பாதுகாத்துக் கொண்டார்கள். அதன் பிறகு அந்த காலக்கெடு முடிந்தவுடனே அடுத்த காலக்கெடு. ஆனால் காலக்கெடு கொடுத்தாலுமே மறுபடியும் இந்த போரினை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அப்படிப்பட்ட காரியங்களை போர் நிறுத்தம் என்று சொல்லிவிட்டு செய்து கொண்டே இருந்தார்கள். அதை ஈரான் மிக துல்லியமாக கண்காணித்து அவர்களுடைய ஒவ்வொரு மூவ்மெண்டையும் தாக்கிக் கொண்டே இருந்தார்கள். இதனால் அதுவும் பலிக்கவில்லை. இப்போது 2 வாரங்கள் கெடு கொடுத்திருக்கிறார்கள். இந்த கெடுவில் ஈரானுடைய 10 அம்ச திட்டங்கள் அதில் பொருந்தும். அதில் மிக முக்கியமான ஒரு திட்டம் என்னவென்றால் இந்த போர் நிறுத்தமானது ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் மட்டுமல்ல, லெபனானும் அதை சார்ந்த இப்போது நடக்கக்கூடிய அனைத்து மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள எல்லா போரையும் நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் இஸ்ரேல் எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லாமல் லெபனானின் தலைநகர் பெய்ரூட் என்ற பகுதியில் மக்கள் குடியிருப்பு பகுதியில் நடத்திய கொடூர தாக்குதலில் உடனடியாக 250 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 1000 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இதில் பல பேர் கவலைக்கிடமாக இருக்கிறார்கள். இதை ஐநா சபை மனித உரிமை மீறல் என்று மிக கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்க, அமெரிக்காவினுடைய ட்ரோன் ஈரான் எல்லைக்குள் உளவு பார்ப்பதற்காக வந்ததாக ஈரான் தரப்பிலிருந்து அடுத்த குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதன் பிறகு ஈரானில் யுரேனியம் செறிவூட்டுதலை அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அதை இப்போது முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படியாக 3 விஷயங்களில் மாறுபட்டிருக்கிறார்கள். உடனடியாக ஈரான் என்ன செய்தார்கள் என்றால் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை மூடிவிட்டார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த 2 வார ஒப்பந்தத்தை நாங்கள் மீறுவோம் என்று ஈரான் தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு அமெரிக்கா கடும் எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது. ஒருவேளை நீங்கள் மீறினால் மிக கொடூரமான தாக்குதல்கள் நடத்துவோம் என்று. ஆக இதை பார்க்கும்போது உண்மையாகவே போர் நிறுத்தம் செய்ய வேண்டுமா என்று கேட்டால் அதற்கான வாய்ப்பு இல்லாதது மாதிரிதான் இருக்கிறது. இவர்களை தற்பாதுகாத்துக் கொள்ளவும் அடுத்தபடியாக ஈரானை வேறு விதமாக தாக்கி கைப்பற்றலாம் என்ற நோக்கத்திலும் இந்த போர் நிறுத்தத்தை மேற்கொண்டிருக்கிற மாதிரிதான் நிபுணர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். இப்போது அமெரிக்கானுடைய துணை அதிபர் ஜேடி வான் ஜூம் பேச்சுவார்த்தைக்காக பாகிஸ்தான் வருவதாக கூறியிருக்கிறார். இந்த 2 வார பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா சார்பில் இருந்து வரவிருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. இதில் ஈரான் மிக தெளிவாக கூறிவிட்டார்கள், எங்களுடைய 10 அம்ச திட்டங்களில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நாங்கள் போரிட்டு ஜெயிப்போம், அந்த கட்டுப்பாடுக்கு இணங்க மாட்டோம் என்று மிக துல்லியமாக சொல்லியிருக்கிறார்கள். ஈரான் வைத்த 10 அம்சங்கள் திட்டங்கள் என்னவென்றால் ஈரானுக்கு எதிரான அனைத்து தாக்குதல்களையும் நிறுத்தப்பட வேண்டும், அதாவது நிரந்தரமாக நிறுத்தப்பட வேண்டும். இரண்டாவதாக ஹார்மோன்ஸ் நீரிணை, அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் முழு கட்டுப்பாடும் ஈரான் கையில் தான் இருக்கும். மூன்றாவது அணுவளம் செறிவூட்டும் உரிமையை, அதாவது நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ஏற்க வேண்டும். நான்காவது அமெரிக்காவின் நேரடி பொருளாதார தடை பிரைமரி சாங்ஷன்ஸ் நீக்க வேண்டும். 5 மற்ற நாடுகள் வழியாக விதிக்கப்பட்ட தடை செகண்டரி சாங்ஷன்ஸ் நீக்க வேண்டும். 6 ஐநா பாதுகாப்பு கவுன்சில் விதிக்கப்பட்ட தண்டனைகளை நீக்கப்பட வேண்டும். 7 IAEA அணு கண்காணிப்பு அமைப்பு நடவடிக்கைகளை நிறுத்தப்பட வேண்டும். 8 போரால் ஏற்பட்ட சேதத்திற்கு ஈரானுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். 9 அமெரிக்க ராணுவம் மத்திய கிழக்கு பகுதியில் இருந்து முழுமையாக வெளியேற வேண்டும்.
10 லெபனான் உள்பட எல்லா இடங்களிலும் முழுமையான இடைநிறுத்தம் சீஸ்ஃபயர் அமல்படுத்த வேண்டும். இந்த 10வது இருக்கக்கூடிய இதை அவர்கள் இப்போதே மீறிவிட்டார்கள் மற்றும் இந்த கோட்பாடுகளில் வேறும் சில விஷயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் எந்த நேரத்திலும் ஈரான் மறுபடியும் தாக்குதலை தொடங்கும், அவர்களுடைய தற்பாதுகாப்பை முற்றிலுமாக அளிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்த செய்திகளை தொடர்ச்சியாக பார்க்கலாம். நன்றி.